ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே மறுபடியும் ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலும் நாம் அமர்ந்திருக்கிற இடங்களிலே நம்முடைய கையிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 15:1 கடைசி வரைக்கும் சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சங்கீதம் 15:1 கடைசி வரை. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அசைக்கப்படாதபடி நம்மை பாதுகாக்கிற நல்ல ஒரு கரம் இந்த காலை பொழுதிலே நம்மோடு கூட இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அழகான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. சென்ற இரவு முழுவதும் கிருபையாய் பாதுகாத்தீரே. இந்த காலை பொழுதை கூட எங்களுக்கு காண செய்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்தருளும், தேவைகளை சந்தித்தருளும், ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி நிறைவாய் நடத்தும். எங்களோடு உடன் வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.